மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் 200 கிராம் அளவுக்கு மட்டன், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, ஒரு ஏலக்காய், 2-3 பட்டை பீஸ், சின்ன பீஸு, 2 கிராம்பு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். இங்கே நான் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 to 8 பல் அளவுக்கு பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் அதோட சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் 1 காரத்துக்காக, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா தழை, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். தேவைன்னா 1-2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா உருண்டை பிடிக்க வராது, ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால் தண்ணி சேர்க்கும் போது நீங்கள் பார்த்து கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்து அரைங்க. அரைச்சி எடுத்தாச்சு. அந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் இங்கே 200 கிராம் மட்டன் பீசஸை சிறுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அதை வந்து கடையில் கொத்தியே வாங்கினாலும் சரி, ஒரு தடவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஒரு தடவை சுற்றினாலே போதும், நல்லா அந்த மட்டன் வந்து பேஸ்ட் ஆகிரும். அரைக்காமல் போட்டால் உருண்டை பிடிக்க வராது, உதிர்ந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு தடவை அரைச்சி எடுத்துருங்க பேஸ்ட்டாக. மட்டன் அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் அந்த பவுலில் இருக்கிற அந்த பேஸ்ட்டோடு சேர்த்துருங்க. இப்போ மட்டனையும் அந்த பேஸ்ட்டோடு சேர்த்துட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடிசாக கட் பண்ண ஆனியனை அதோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ மசாலா தூள்லாம் சேர்ப்போம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கோம். அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சேர்க்கும் போது உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேருங்க. உப்பு வந்து பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா, இந்த பேஸ்ட்டு, மீட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் இங்கே பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலையை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்க்க போகிறோம். ஏன்னா உருண்டை நல்லா பிடிக்க வர்றதுக்காக, அது பைண்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சேர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக. அது இல்லாமல் ரொம்ப கொலன்னு இல்லாமல் இருக்கும். இப்போ 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் அந்த உடச்ச கடலை மாவை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1 or 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உருண்டை ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஓரளவு பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் இந்த உடச்ச கடலை மாவு நிறைய சேர்த்திங்க அப்படின்னா அந்த மீட் டேஸ்ட்டு தெரியாமல் போயிடும். அதனால் பார்த்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வைக்கிறோம். இப்போ இந்த 200 கிராம் மட்டனோட
மற்ற இந்த தேங்காய், புதினா, மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை இது எல்லாமே நம்ம போட்டனால குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். மினிமம் ஒரு 20 பால்ஸ் செய்யலாம், மீடியம் சைஸ் பால்ஸ் செய்யலாம். இப்போ இந்த பால்ஸ்லாம் ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. சூடான ஆயிலில் 1 by 1 இந்த உருண்டைகளை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஃப்ரை பண்ணுற வர தீயை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. உள்ளே இந்த மட்டன்லாம் வேகணும் இல்லையா, அதனால் அதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம். இடையில லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு கிச்சன் டவலில் ஆயிலிருந்து எடுத்துடுறோம். இப்போ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு.